டொனால்ட் ட்ரம்பால தன் வாழ்நாளிலேயே மறக்க முடியாத இந்த 100 நாட்கள். வளைகுடா நாடுகளில் கொட்டி கிடக்கும் எண்ணெய் வளத்தை மொத்தமாக சுரண்டி தன் நாட்டை செழிக்க வைக்கலாம் என்று அமெரிக்கா கண்ட பகற்கனவில் மொத்தமாக மண்ணை அள்ளி கொட்டிய அந்த விபரீதமான 100 நாட்கள். ஒரு நாட்டில் ஏதாவது வளம் இருக்கும் என்றால் அந்த நாட்டின் மீது அமெரிக்காவின் கழுகு பார்வை பதியும் என்பது உலகறிந்த ரகசியம். ஆனால் இந்த முறை அமெரிக்காவின் கழுகு நகங்களை வெட்டி எறிய வளைகுடா பகுதியில் ஒரு சிங்கம் காத்துக் கொண்டிருந்தது. அதுதான் ஈரான். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த மிரட்டல்களையும் ஒற்றை நாடாக நின்று ஈரான் எப்படி எதிர்கொண்டது? உலகையே ஸ்தம்பிக்க வைத்த ஹோர்முஸ் நீரிணை தடை என்றால் என்ன? வளைகுடாவின் அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய அதிரடி தாக்குதல்கள் உலக அரசியலை எப்படி மாற்றியது? வணக்கம், நான் ஆர்.என். ராம். இது ஈரான் போரில் இன்று 100வது நாள் சிறப்பு தொகுப்பு. வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வாருங்கள், இதை பற்றி அக்குவேர் ஆணிவேராக பார்க்கலாம். அமெரிக்கா ஃபர்ஸ்ட், இதுதான் ட்ரம்பின் தாரக மந்திரம். அமெரிக்காவை மீண்டும் ஒரு பொருளாதார வல்லரசாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு மிக மலிவான விலையில் கச்சா எண்ணெய் தேவை என்பதை ட்ரம்ப் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். இதற்காக அவர் தேர்ந்தெடுத்ததுதான் வளைகுடா நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக், ஈரான் என எண்ணெய் வளத்தில் மிதக்கும் இந்த நாடுகளின் மீது அமெரிக்கா தன் ஆதிக்கத்தை செலுத்த நினைத்தது. வளைகுடா நாடுகளின் எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்தி எண்ணெய் விலையை தன் விரல் அசைவில் வைத்திருக்க வேண்டும். அதன் மூலம் அமெரிக்காவின் உள்நாட்டு பொருளாதாரத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் ட்ரம்ப் நினைத்ததை விட கடந்த 100 நாட்களில் நடந்தவை தலைகீழானவை. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிக நெருங்கிய பிரிக்க முடியாத கூட்டாளி என்றால் அது இஸ்ரேல் தான். வளைகுடாவில் இருக்கின்ற எண்ணெய் கிணறுகளையும் அரபு நாடுகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அமெரிக்காவிற்கு இஸ்ரேலின் உதவி எப்பொழுதுமே தேவைப்படுகிறது. இஸ்ரேலுக்கோ தன் பிராந்தியத்தில் தனக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் ஈரானை ஒழிக்க அமெரிக்காவினுடைய பலம் தேவைப்படுகிறது. இந்த அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியினுடைய முக்கிய குறிக்கோள் ஈரானின் பொருளாதாரத்தை நசுக்குவது மற்றும் அவர்களின் எண்ணெய் வர்த்தகத்தை முடக்குவதுதான். இதற்காக ட்ரம்ப் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தார். ஈரானிடமிருந்து யாரும் எண்ணெய் வாங்கக்கூடாது, மீறினால் அமெரிக்காவின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என உலக நாடுகளை மிரட்டினார் ட்ரம்ப். இதில் பல ஆசிய வல்லரசு நாடுகள் கூட அடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் இந்த மிரட்டலுக்கு ஈரான் கொடுத்த பதிலடிதான் உலக வரலாற்றில் திருப்பு முனை. ஈரான் கையில் எடுத்த முக்கிய ஆயுதம் ஹோர்முஸ் நீரிணை. ஹோர்முஸ் நீரிணை ஏன் அவ்வளவு முக்கியம்? உலகிலேயே மிக முக்கியமான கடல் வழிப்பாதை இதுதான். வளைகுடா நாடுகளில் இருந்து உலகத்திற்கு செல்லும் மொத்த கச்சா எண்ணெயில் சுமார் 20 முதல் 30% வரை இந்த ஒரு குறுகிய பாதை வழியாகத்தான் சென்றாக வேண்டும். இதன் ஒரு பகுதி ஈரானினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் அதற்கு கிடைத்த மிகப்பெரிய பலம். ஈரான் மிக தெளிவாக அறிவித்தது, எங்கள் நாட்டை நீங்கள் எண்ணெய் விற்க விடாமல் தடுத்தால் இந்த பாதை வழியாக ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளி உலகத்திற்கு போகாது என்று காட்சித்து நின்றது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளி நாடுகளின் கப்பல் போக்குவரத்திற்கு முற்று முழுதாக இந்த பாதைக்கு தடை விதித்தது. சர்வதேச கப்பல்கள் மீது ஈரானின் கடற்படை அதிரடி சோதனைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்த இந்த 100 நாட்கள் உலக நாடுகளை பதற வைத்திருக்கிறது. எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் தாறுமாறாக உயர்ந்து உலக நாடுகளை மிக பயங்கர ஒரு நிலைக்கு இட்டுச் சென்றிருக்கிறது. நிலைமை இத்துடன் நிற்கவில்லை. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நேரடியான போர் மூண்டது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி நடுச்சாமத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்திய தாக்குதல்களில் ஈரானின் மிக உயரிய தலைவரான அயதுல்லா அலி கமேனி உட்பட
அதன் ஒட்டுமொத்த தலைமைத்துவமும் ஒரே இரவில் வீழ்த்தப்பட்ட அதிர்ச்சி ஈரானுக்கு கிடைத்தது. ஆனால் ஈரானிய ராணுவத்தை முடக்குவதற்கு பதிலாக அதன் வரலாற்றிலேயே கண்டிராத ஒரு வெறித்தனமான மற்றும் ஆக்ரோஷமான பதிலடிக்கு இந்த சம்பவம் வழிவகுத்து விட்டது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் ஈரானின் அடுத்த கட்ட நகர்வை கணிப்பதற்குள் ஈரான் தனது ஆபரேஷன் தியாமத் இறுதி தீர்ப்பு நாள் என்ற பெயரிலான பெரும் தாக்குதலை தொடங்கியது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளான அயர்ன் டோம் மற்றும் ஆரோ ஆகியவற்றை முற்றிலுமாக செயலிழக்க செய்யும் உத்தியை ஈரான் கையாண்டது. இந்த தாக்குதல்களின் காரணமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதன் கூட்டாளி வளைகுடா நாடுகளும் திணறிப் போய் நிற்பது இப்பொழுது கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்ற இந்த 100 நாட்களில் ஈரான் செய்த மிகப்பெரிய சாதனையாக உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. லெபனானில் ஹிஸ்புல்லா, யெமனில் கூத்திகள் மற்றும் ஈராக்கிய படைகளுடன் இணைந்து ஈரான் தனது அதிநவீன வத்தாத் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான தற்கொலை ட்ரோன்களை இஸ்ரேலை நோக்கியும் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களை நோக்கியும் இடைவிடாது துல்லியமாக ஏவத் தொடங்கியது. டெல் அவீவ் நகரின் ராணுவ தலைமையகம் மற்றும் நெவாடிம் விமானப்படை தளம் ஆகியவை கடுமையான சேதங்களுக்குள்ளாகின. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இத்தனை ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருப்பது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் ராணுவம் உலக வர்த்தகத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக இழுத்து மூடியது. கடலில் ஆயிரக்கணக்கான மிதவை கன்னிவெடிகளை தூவியதுடன் அந்த வழியாக சென்ற அனைத்து மேற்கத்திய நாடுகளின் எண்ணெய் கப்பல்களையும் கைப்பற்றியது அல்லது அடித்து நொறுக்கி கடலுக்குள் மூழ்கடித்தது. இதன் விளைவு என்னவாகியது? உலகளாவில் கச்சா எண்ணெயின் விலை பெரல் ஒன்றுக்கு $150 தாண்டி எகிறியது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வரலாறு காணாத பொருளாதார வீழ்ச்சியும் எரிபொருள் பற்றாக்குறையும் ஏற்பட்டு நாடுகள் திக்குமுக்காடின. ஈரானின் இந்த அதிரடி மற்றும் பரவலான பதிலடி அமெரிக்கா திட்டமிட்ட ஒரு உள்ளூர் போர் என்பதை மாற்றி ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய போருக்கான சூழலை உருவாக்கி இருக்கிறது. அமெரிக்கா தனது நட்பு நாடுகளை காப்பாற்றுவதா அல்லது இஸ்ரேலை பாதுகாப்பதா என்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றது இந்த 100 நாட்களில். இந்த 100 நாட்கள் உலக அரசியலை முற்றிலுமாக மாற்றி எழுதியிருக்கிறது ஈரான். அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு பயந்து உலக நாடுகள் ஓடிய காலம் மலையேறிவிட்டது என்பதை ஈரான் தனித்து நின்று நிரூபித்திருக்கிறது. ஈரானின் இந்த வீரியத்தை கண்டு அமெரிக்காவிற்கு போட்டியான ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுடன் தங்களின் உறவை மேலும் பலப்படுத்தி இருக்கின்றன. டாலரின் ஆதிக்கம் குறைந்து புதிய உலக பொருளாதார ஒழுங்கு பிறக்க இந்த 100 நாட்கள் அடித்தளம் இட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. வளைகுடா நாடுகளினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்தை அநியாயமாக சுரண்ட நினைத்த அமெரிக்காவினுடைய பேராசை ஈரானின் அசாத்தியமான துணிச்சலால் தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பலர் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் என்பதே உண்மை. உலக வரலாற்றில் வல்லரசு அமெரிக்காவை வளைகுடா மண்ணில் மண்டியிட வைத்த பெருமை என்றும் ஈரானையே சேரும். தனித்து நின்று போராடி இதை ஈரான் சாதித்து காட்டியிருக்கிறது. இது போன்ற அதிரடி உலக அரசியல் மற்றும் போரியல் ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.